தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நாங்க பார்த்துருக்கோம் சின்ன வயசுல எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனவே அந்த மாறுபாடெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவிலே மாற்றம் அடைந்திருக்கிறது. எங்காவது இரண்டு ஒன்று இருந்தால் அந்த தவறை ஒழுங்கு செய்வதற்கு அரசு நிச்சயமாக முறையான நடவடிக்கை எடுக்கும். ஆனால் எங்களுக்கு தெரிந்து எந்த இடத்திலையும் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் பார்க்க முடியவில்லை. நாங்கள் மாவட்டம் முழுவதும் சுற்றி வருகிறோம். அங்கே போகிற பொழுது இந்த வேறுபாட்டை எங்களால் பார்க்கவே முடியவில்லை. எங்காவது ரெண்டு ஒன்று, அதுவும் கூட ஒரு பர்சனல் பிரச்சனையில வந்திருக்கலாம், அப்படித்தான் போயிருக்கலாம். ஒழிய தனிப்பட்ட முறையிலே அந்த உணர்வுகள் எல்லாம் என்றைக்கோ தூக்கி எறியப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் ஒன்றுதான் என்ற உணர்வை மக்களே பெற்றிருக்கிறார்கள். நாம் இல்ல, மக்களே பெற்றிருக்கிறார்கள். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்தெந்த நிலத்திற்குன்னு ஒரு பட்டியல் வரும். பொதுவாக அது வந்திருக்கு. எந்தெந்த நிலத்திற்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல் வரும். அதுல இது எதற்காக இந்த 30 நாள்னா, இந்த மனுக்களை வாங்கி காலதாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அதிகாரிகள் வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறார் என்று அர்த்தம் அல்ல. பணியின் சுமையின் காரணமாக கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே அதை போல 30 நாள் என்று கட் ஆஃப் டேட் வைத்து விட்டால் பிரச்சனைகள் சுலபமாக வேகமாக அந்த பயனாளிகளுக்கு தீருமே என்பதற்காக அந்த திட்டத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல ஹவுசிங் போர்டில் கூட முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு 30 நாளுக்குள்ள நீங்கள் அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும் என்ற தானா அனுமதி கிடைத்த மாதிரி அர்த்தமாகும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இல்ல, இந்த கூட்டத்தொடர்களையும் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் அது நமக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடியே நிதி நிலைக்காக எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இடையிலே கூட அதை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதை செய்வதற்கான ஒப்புதலை நமக்கு தந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அது இடையில வரும். மதுரையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் மாணவர்கள் ஆளுநர் ஆளுநர் இந்த கல்லூரி மாணவர் மத்தியில் ஒரு மதச்சார்பு பிரச்சாரத்தை விலகும் இல்ல, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பத்திரிகை செய்தியும் வந்திருக்கு. பொதுமக்களே கூட அதை விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனால் அதை விரும்பக்கூடியவர்கள் கூட தனிப்பட்ட முறையிலே அந்த வேற இடத்துல சொல்லலாம், அந்த இடத்துல சொல்லி இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த கருத்தை அவர் சொல்லி இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய உணர்வாக இருக்கிறது. ஏன்னா அது ஒரு பொதுவான இடம், எல்லோரும் இருக்கிற இடம், எல்லோரும் படிக்கிற இடம். எனவே அந்த இடத்துல அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லுவது, அதுவும் இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருப்பவர்கள் சொல்லுவது சரியில்லை என்பது எல்லோருடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.